வங்காளதேசத்தில் போராட்டம் மோசமடைந்துள்ளதை அடுத்து அங்கிருக்கும் மாணவர்கள் உட்பட மலேசியர்கள் அனைவரும் உடனடியாக தாயகம் அழைத்து வரப்படுவார்கள். பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கி அவர்களை தாயகம் அழைத்து வரும் நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். வங்காளதேசத்தில் நடப்பு நிலவரத்தை வெளியுறவு அமைச்சு அணுக்கமாக கவனித்து வருகிறது. எனினும் அங்குள்ள சூழல் நம் மாணவர்களுக்கு பாதுகாப்பானதாக இல்லை. அதனால் அவர்கள் தனியார் துறை மாணவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு தேவையான உதவிகள் வழங்கப்படும் என பிரதமர் உத்தரவாதம் அளித்துள்ளார். குறிப்பாக அவர்களை பாதுகாப்பாக தாயகம் அழைத்து வருவது தொடர்பில் விமானத்தை வாடகைக்கு எடுப்பது குறித்து விவாதிக்க வெளியுறவு அமைச்சு விரைவில் கூட்டம் ஒன்றை நடத்த உள்ளதாக பிரதமர் சொன்னார். முன்னதாக 2018ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட அரசாங்க வேலை ஒதுக்கீட்டை அந்நாட்டு நீதிமன்றம் மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட்டதை தொடர்ந்து இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி மாணவர்கள் மேற்கொள்ளும் ஆர்ப்பாட்டங்கள் வன் செயலாக மாறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. சொக்சோ இழப்பீடு தொடர்பான கோரிக்கைகளை பொய்யாக்கும் ஒரு கும்பலுடன் தொடர்பு கொண்டுள்ள மருத்துவர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து தெளிவுபடுத்துமாறு மனிதவள அமைச்சை செனட்டர் ஆர்.ஏ. லிங்கேஸ்வரன் இன்று கேட்டுக்கொண்டார். பினாங்கில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அந்த கும்பலின் நடவடிக்கையை சொக்சோ கண்டறிந்ததை தொடர்ந்து அந்த குழுவினர் அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். அந்த மருத்துவ குழுவினர் அதே மருத்துவமனைக்கு மீண்டும் பணியில் சேர்க்கப்பட வேண்டும் என அந்த கும்பல் ஆதரவு திரட்டி வருவது குறித்தும் தாம் அறிந்துள்ளதாக சுங்காய் பாக்கப் மருத்துவமனையின் முன்னாள் இயக்குநருமான லிங்கேஸ்வரன் குறிப்பிட்டார். இந்த மோசமான செயலில் ஈடுபட்டவர்களின் வேரை கண்டறியும்படி மனிதவள அமைச்சரை தாம் கேட்டுக்கொள்வதாக இன்று தாக்கல் செய்யப்பட்ட சொக்சோ சமூக பாதுகாப்பு அமைப்பு மசோதாவின் திருத்தங்கள் பற்றி விவாதித்த போது அவர் மேலவையில் இந்த அறைகூவலை விடுத்தார். Pada 4 April 2023, Sokso hit with 683 false claim dari tahun 2018 hingga ke 2022 dengan kerugian 43 juta. It's just a tips of iceberg dengan izin. Kalau kita menyiasat dengan lebih mendalam, maka saya pasti ketirisan ini akan mencecah beratus-ratus juta ringgit. Ini semua duit rakyat. Satu lagi isu berkenaan tuntutan palsu melibatkan Hospital Seberang Jaya di Pulau Pinang. Dari laporan akhbar The New Straits Times yang bertarikh 27 Januari 2012, Sokso mengesan 16 kes tuntutan palsu yang dilakukan oleh seorang pegawai perubatan. Saya ingin bertanya kepada Menteri Kesuma, apakah keseluruhan kes ini? Saya difahamkan bahawa pegawai perubatan wanita berkenan telah ditamatkan daripada perkhidmatan. Terima kasih kepada Kementerian Kesihatan Malaysia atas tindakan tegas. Namun, sebagai seorang bekas pegawai perubatan ortopedik, saya yakin ini bukan angkara seorang pegawai perubatan sahaja dan saya pasti ia merupakan satu isu sistemik yang membelenggu sistem perubatan dan sistem tuntutan pekeso sekian lama. Kita harus bertindak tegas dan menunjukkan bahawa kerajaan Madani tidak akan berkompromi dalam perkara yang melibatkan tata kelola, khususnya melibatkan jentera kerajaan. No more ketirisan. 2018ஆம் ஆண்டு முதல் 2022ஆம் ஆண்டு வரை 43 மில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 683 மோசடி பண மீட்புகள் நடந்துள்ளன. இவற்றில் 16 சம்பவங்களில் குறிப்பிட்ட ஒரு மருத்துவர் தொடர்புடையதாகும். சம்பந்தப்பட்ட அந்த மருத்துவர் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருப்பது கண்டறியப்பட்டதை தொடர்ந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் சொக்சோ தனது விசாரணையின் முடிவை அறிவிக்க வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். பொய்யான சொக்சோ கோரிக்கைகள், மருத்துவ அறிக்கைகள் போலியாக்குவது, நோயாளிகளை கவனிப்பதில் அலட்சியப்படுத்துவது மற்றும் தொழில் நிபுணத்துவ கடமைகளை சரியாக செய்யாமல் இருக்கும் மருத்துவ தொழில்துறையின் போக்கு குறித்தும் செனட்டர் லிங்கேஸ்வரன் இன்று கண்டனம் தெரிவித்தார். தனது தனிப்பட்ட பிரச்சனையை தீர்ப்பதற்காக குறுகிய கால விடுமுறையில் செல்லும்படி பினாங்கு ஆட்சிக்குழு உறுப்பினரான ஜக்தீப் சிங் டியோ பணிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியான வேளையில் குறுகிய விடுமுறையில் தாம் செல்வதை துணை முதலமைச்சருமான அவர் உறுதிப்படுத்தினார். கோலாலம்பூரில் சில விவகாரங்களை தீர்க்க வேண்டியிருப்பதால் தனது பிள்ளைகளுடன் தாம் குறுகிய விடுமுறையில் செல்வதாக ஜக்தீப் FMT இணைய பதிவேட்டில் தெரிவித்தார். தற்போது தனது கணுக்காலில் ஏற்பட்டுள்ள காயத்திற்காக 2வது ஆலோசனை பெறுவதற்காக தாம் நெகிரி சம்பிலானில் இருப்பதாகவும் இதனால் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து வலியை எதிர்நோக்கி வருவதாகவும் அவர் கூறினார்.
அதோடு அண்மையில் தனக்கு ஏற்பட்டுள்ள சிரோசிஸ் எனப்படும் தோல் அழற்சி உடல் முழுவதும் தோலில் மெல்லிய திட்டுக்களை ஏற்படுத்தியுள்ளதால் இதற்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் டத்தோக் ராமாட் சட்டமன்ற உறுப்பினரான ஜக்தீப் தெரிவித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு பினாங்கு சட்டமன்ற தேர்தலுக்கு பின் பினாங்கு துணை முதலமைச்சராக ஜக்தீப் மற்றும் PKR பத்து மாவுங் சட்டமன்ற உறுப்பினர் முகமது அப்துல் ஹமீத் நியமிக்கப்பட்டனர். செத்தியோ மற்றும் பெசோட்டில் உள்ள 9 வர்த்தக இடங்கள் மற்றும் வெளிநாட்டினர் தங்கியிருந்த வீடுகளில் நேற்று அதிரடி சோதனை நடத்திய குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் 4 சிறார்கள் உட்பட 15 சட்டவிரோத குடியேறிகளை கைது செய்தனர். இந்த நடவடிக்கையில் 2 வயது மற்றும் 3 வயதுடைய சகோதரர்கள் மற்றும் அவர்களது 10 மாத சகோதரியும் கைது செய்யப்பட்டதாக திரங்கானு மாநில குடிநுழைவுத்துறை துணை இயக்குனர் மட் அமீன் ஹசன் கூறினார். நேற்றிரவு 8 மணிக்கு தொடங்கிய அந்த சோதனை நடவடிக்கை காலை மணி 6 அளவில் முடிவடைந்தது. அந்த நடவடிக்கையின் போது 32 வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். பரிசோதனைக்கு பின் அவர்களது 3 பிள்ளைகள் மற்றும் பயண ஆவணங்கள் இல்லாத குழந்தையும் கண்டறியப்பட்டது. அவர்கள் அனைவரும் அனுமதிக்கப்பட்ட கால அவகாசத்தையும் மீறி நாட்டில் தங்கியிருந்தனர். இதனிடையே திரங்கானுவில் இவ்வாண்டு முழுவதிலும் மேற்கொள்ளப்பட்ட 494 சோதனை நடவடிக்கைகள் 877 சட்டவிரோத குடியேறிகளும் அவர்களை வேலைக்கு வைத்திருந்த 22 முதலாளிகளும் கைது செய்யப்பட்ட தகவலையும் மட் அமீன் வெளியிட்டார். அண்மையில் மகளிர் MRT ரயில் பெட்டியில் ஆடவர் ஒருவர் காட்டுமிராண்டித்தனமாக கத்தும் காணொளி ஒன்று டிக்டாக்கில் வைரலாகியுள்ளது. மகளிருக்கான பிரிவில் பயணித்த ஆடவரை வேறு பெட்டிக்கு மாறி செல்லுமாறு அப்பெண் கேட்டுக்கொண்டதால் அவ்வாடவர் சினமடைந்ததாக கூறப்படுகிறது. வாயை மூடு எனவும் நான் இங்கேயே இருக்கிறேன், முடிந்தால் போலீஸை வர சொல் எனவும் அவ்வாடவன் சவால் விடுக்கும் தொனியில் கத்தும் காட்சிகள் அந்த காணொளியில் இடம்பெற்றுள்ளது. சம்பந்தப்பட்ட ஆடவரை தொடர்ந்து வெளியேறுமாறு அப்பெண் வலியுறுத்துகிறார். எனினும் அதனை சற்றும் காதில் வாங்காமல் தனது மகள் மகளிர் பிரிவில் ஏறிவிட்டதால் தம்மால் மகளை தனியே விட்டு செல்ல முடியாது என அவ்வாடவர் கூச்சலிடுகிறார். Ridiculous, you know, you. My kids are so small. And you ask me to leave my kid alone? No. You need to go. Your whole family can go out tonight. சாய் ஹுவா 2 எனும் கணக்கில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள அந்த காணொளியை இதுவரை 9 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்வையிட்டுள்ள வேளை கண்டனங்களும் எதிர்மறையான விமர்சனங்களும் குவிந்து வருகின்றன. குறிப்பாக அப்பெண்ணின் துணிச்சலான செயலை பலர் பாராட்டி வரும் வேளை பொது இடத்தில் அடாவடியாக நடந்து கொண்ட ஆடவனுக்கு கண்டனங்கள் குவிகின்றன. சீனாவில் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டதால் மக்பேங் வீடியோக்களுக்கு பிரபலமான பெண் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 24 வயது பான் ஜியாத்திங் எனும் அப்பெண் சமூக ஊடக தளத்தில் நேரடி ஸ்ட்ரீமிங் செய்யும் போது உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. ஜியாத்திங்கின் வயிற்றில் உணவு முழுமையாக ஜீர்ணிக்காமல் இருந்தது சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அதோடு அதிக அளவில் உணவை உட்கொண்டதால் ஜியோத்திங்கின் குடலில் மோசமான காயம் ஏற்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வீடியோ பகிர்வு தளமான யூடியூப்பில் அதிகம் காணப்படும் மக்பேங் வீடியோக்களை பார்த்த பின்னர் ஜியோத்திங்கும் அதில் ஈடுபட தொடங்கினார். மக்பேங் என்பது தென்கொரிய சொல்லாகும். மக்பேங் வீடியோக்களை வெளியிடும் பிளாகர்ஸ் நேரலை ஸ்ட்ரீமிங்கில் பார்வையாளர்களுடன் பேசிக்கொண்டே அதிக அளவில் அல்லது சூடான அல்லது காரமான உணவை உட்கொள்வார்கள். உணவகம் ஒன்றில் வேலை செய்து வந்த ஜியோத்திங் மக்பேங் வீடியோக்களை தயாரிக்க ஏதுவாக வேலையை விட்டதோடு அறை ஒன்றை வாடகைக்கு எடுத்து மும்முரமாக வீடியோக்களை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் 10 கிலோகிராமுக்கும் அதிகமான உணவை உட்கொள்வது வழக்கமாகும். அதனால் உடல் எடை 300 கிலோகிராம் வரை அதிகரித்து வயிற்றில் இரத்தப்போக்கு ஏற்பட்டும் கூட அவர் சாப்பிடுவதை நிறுத்தவில்லை என கூறப்படுகிறது.